ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து மீஷோவில் ரேண்டமாக சில கிச்சன் ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்க அது என்னென்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து கிச்சனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இது பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பேக் சீலிங் கிளிப்னு சொல்லிக்கலாம். இது வந்து மீஷோ ஆப்பில் இருந்து தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் வந்து போட்டிருந்துச்சு. அவ்வளோ ருபீஸ்க்கு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து செட்டாக 3 செட் இருக்குது. அதாவது 3 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து 3 செட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன கலர் அப்படின்னா, ப்ளூ கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று, ரோஸ் கலர் ஒன்று, 3 கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தமாக ஒவ்வொரு கலர்லேயும் வந்து 3 செட் இருக்கும். பெரிய சைஸில் வந்து 2, அதை விட குட்டி சைஸில் 2, அதை விட சின்ன சைஸில் வந்து 2ன்னு சொல்லிட்டு 3 செட்டாக ஒவ்வொரு கலர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். லேஸு இல்லைனா பன் பாக்கெட்டு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏதாச்சும் வாங்குவோம். அதை வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி ஸ்நாக்ஸ் இருக்கும்போது அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். இல்லைனா மசாலா பாக்கெட்டெல்லாம் வாங்கியிருப்போம். அதுவும் வந்து பாதி யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த கிளிப்பு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதில் லாக் மாதிரி இருக்கும். அது எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மசாலா பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரல இருக்குது. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டு சக்கரை பாக்கெட்டும் மசாலா பாக்கெட்டும் வீட்டில் இருந்துச்சு. அது வந்து பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதியோட ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு வந்து கிளிப்பு போட்டு காட்டியிருக்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் 10/10 கொடுப்பேன். வாங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா, மெஷரிங் கப் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. இதில் வந்து ஸ்டீல்லையும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி பிளாஸ்டிக்கில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மெஷரிங் கப்போட ரேட் எவ்வளோ அப்படின்னா 117 ரூபா வந்து மீஷோவில் போட்டிருந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக 110 ரூபாய்க்கு என்னமோ வந்து சம்திங் வந்து வாங்கியிருந்தேன். பட் வந்து இந்த மெஷரிங் கப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சூப்பராக குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பிளாஸ்டிக் தான், பட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அது இல்லாமல் இதில் வந்து மெஷரிங் அதோட அளவெல்லாம் வந்து போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது எவ்வளோ கப்பு, ஒரு கப் எடுத்துட்டா அது எவ்வளோ எந்த அளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெஷரிங்கெல்லாம் போட்டு நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. 1 கப்பா, அரை கப்பா, 3/4 கப்பா, எவ்வளோ எம்எல்லையும் கொடுத்துருந்தாங்க. கப்லேயும் கப் அளவு 1 கப்னா எவ்வளோ எம்எல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து 2மே போட்டு மெஷரிங் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அந்த பெரிய சைஸில் வந்து ஒரு 5 கப்பு பக்கமாக கொடுத்துருந்தாங்க. சின்ன சைஸில் வந்து ஒரு 5 ஸ்பூன் சைஸ் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு 5 கொடுத்துருந்தாங்க. பெரிய கப்லாம் வந்து நம்ம ஒரு கப் அளவு எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த கப் சைஸில் இருக்கிறது பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் அளவு எடுக்கிறதுக்கெல்லாம் சின்னதாக கீழே கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 1 டீஸ்பூனா, அரை டீஸ்பூனா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் டைம் சமைக்கும்போது அது சமையல் குறிப்பில் வந்து இவ்வளோ அளவுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப் இருந்துச்சு அப்படின்னா அளவெல்லாம் எடுத்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது ஈஸி. ஒரு கப்புக்குள்ளே ஒரு கப்பு போட்டு அந்த ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தாங்களோ அதுக்குள்ளே போட்டு வீட்டில் வந்து நீட்டாக வந்து சேஃபாக வச்சுக்கலாம். அது தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து தொலைஞ்சு போயிடும். அதனால் அந்த ஹேங்கிங்கில் போட்டு நீட்டாக வந்து நம்ம கிச்சனில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனுக்கு வந்து மஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இந்த ப்ராடக்ட்க்கு வந்து நான் 10/10 கொடுப்பேன். வாங்க அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அடுத்து வந்து நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதுவுமே கிச்சனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் தான். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, கரித்துணிக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். நம்ம வந்து அடுப்பில் வந்து ஏதாவது சூடாக வச்சுருக்கும் போது அது வந்து கரித்துணி வச்சு தான் எடுப்போம். அந்த கரித்துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா போதும், இதை வச்சு நம்ம அழகாக வந்து கை சுடாமல் அழகாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இதோட ரேட்டு வந்து 95 ரூபாய்க்கு மீஷோ ஆப்பில் தான் வந்து வாங்கியிருக்கேன். அந்த ரேட்டுக்கு ஏற்ற பொருள் தான், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு வந்து நான் 10/10 கொடுப்பேன். வாங்க நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, பிளாஸ்டிக் பேக்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மீஷோ ஆப்பில் இருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு வந்து 100 ருபீஸ். டிஸ்கவுண்ட் போக 95 என்னமோ வந்துச்சு. அந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். சூப்பர் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் கடையில் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வைப்போம். அதுக்கப்புறம் அது தொலைஞ்சு போயிடும். மறுபடியும் வந்து புதுசாக வாங்கிட்டு வருவோம், மறுபடியும் தொலைஞ்சு போயிடும். பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து நம்ம சேஃபாக வந்து வச்சுருக்கவே முடியாது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸில் வந்து எப்படி அப்படின்னா, இதில் வந்து செட்டாக 6 பேக்ஸ் வந்து வந்துச்சு. இதில் வந்து ஜிப்லாக் மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து நம்ம வாஷ் பண்ணி திரும்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அந்த ஒரு பேக் எடுத்து அதில் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அந்த ஜிப்பை வந்து இந்த சைடு எடுத்தோம்னா ஓப்பன் ஆகிக்கும், இந்த சைடு இது பண்ணால் க்ளோஸ் ஆகிக்கும். அதில்
இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து சூப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து பாவக்காய் இருந்துச்சு, அதை எடுத்து நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் பாவக்காய்லாம் உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்து நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருமோ அதை போட்டு வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 10/10 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து வந்து நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இதுவுமே வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, பாலித்தீன் ஹோல்டர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு ப்ராடக்ட்டோட ரேட்டு வந்து 109 ரூபா போட்டிருந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக 100 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இது சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி லாங்காக இருந்துச்சு. சைஸும் நல்லா பெருசாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு சல்லடை மாதிரி வச்சு தான் அந்த துணி போட்டிருந்தாங்க. அது என்ன கிளாத்துன்னு தெரில. பட் வந்து நல்ல சூப்பர் குவாலிட்டி இருந்துச்சு. எங்கேயுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது. சைஸும் வந்து நல்லா பெரிய சைஸாக இருந்துச்சு. அதில் வந்து 2 ஹோல் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு சைடு வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நம்ம பாலித்தீன் கவர் வந்து எவ்வளோ வாங்கினாலும் இருக்கவே இருக்காது. ஒரு கவர் வாங்க, அடுத்த கவர் வாங்க, இந்த மாதிரி கவர் வாங்கிட்டே இருப்போம். வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போதெல்லாம் கவர் வந்துகிட்டே இருக்கும். பட் வந்து அது எங்கே போகுன்னே தெரியாது. தொலைஞ்சி போயிட்டே இருக்கும். கவர் மட்டும் ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கவே முடியாது. அதுக்காக தான் இந்த ஹோல்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன். பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ பாலித்தீன் கவர்ஸ் இருக்குது. பட் வந்து ஒவ்வொன்றா தொலைஞ்சி போயிட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இப்போ பாருங்கள் இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாலித்தீன் கவரையும் இந்த பேக்குள்ளே போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் ஹேங்கர் இருந்துச்சுன்னா ஹேங் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேங் பண்ணிவிட்டு அந்த சின்னதாக ரவுண்டு மாதிரி இருக்குல்ல, ஒரு ஹோல் இருக்குல்ல, அது வழியாக வந்து நம்ம பாலித்தீன் கவர் வந்து ஒவ்வொன்றா தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இருக்கிற எல்லா பாலித்தீன் கவரையும் அந்த பேக்குள்ளே போட்டுவிட்டேன். ஹேங் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து அதிலிருந்து பாலித்தீன் கவர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இது மேலே வழியாக தான் நம்ம இருக்கிற பாலித்தீன் கவரெல்லாம் நம்மக்கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம அந்த பாலித்தீன் கவர் எடுத்து அந்த பேக்குள்ளே போட்டுருணும். அதுக்கப்புறம் அந்த ஹோல் வழியாக எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நம்மக்கிட்ட கவர் வந்து மிஸ் ஆகாமல் சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து நான் 10/10 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா, சிலிக்கான் பாட்டில் கப் கிளீனர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மீஷோ ஆப்பில் 83 ரூபா போட்டிருந்துச்சு. 83 ரூபாய்க்கு வந்து இந்த கிளீனர் வந்து வாங்கியிருந்தேன். உங்கள் வீட்லையெல்லாம் வந்து குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் பாட்டில் இருக்குல்ல, பால் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லை அப்படின்னா பாலெல்லாம் வாங்குறதுக்கு வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஜூஸ் பாட்டில், இந்த மாதிரி ஏதாவது பாட்டில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளீனர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில் கப் கிளீனர் வந்து ஃபுல்லாக சிலிக்கானில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. க்ரிப்பாக பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு சூப்பராக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே சிலிக்கானில் தான் இருக்குது. அதே இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா குவாலிட்டிலேயே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நான் 10/10 கொடுப்பேன். வாங்க அடுத்து என்ன ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்து லாஸ்ட்டாக என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரிட்ஜு கவர் தான் வந்து வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப நாளாக அந்த ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 95 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். 95 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். சூப்பர் குவாலிட்டியாக வந்திருக்கு. நான் என்ன கலரில் என்ன டிசைனில் ஆர்டர் போட்டோனோ அதே தான் வந்து வந்துருந்துச்சு. சைடில் வந்து 2 சைடுமே பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைடும் 3 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 6 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே டேமேஜ் எதுவுமே கிடையாது. சைஸும் லாங்காக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து 10/10 கொடுப்பேன். நான் இன்றைக்கி மீஷோவில் வாங்கியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருக்குது. இந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.